அது ஏன்னு தெரியலப்பா. ஃபெலிக்ஸுக்கு போலீஸுங்கள அவ்வளோ லவ். நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டன்னு ரெட் பிக்ஸு மனுஷனை பொசுக்குன்னு பிடிச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க. அவங்க அதை ஃபெலிக்ஸ் இல்லாமல் உள்ள போர் அடிக்கும் போல. அதனால ஆளை கூட்டு போய் கொஞ்சம் வச்சு அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புகிறாங்க. இப்போ ஃபெலிக்ஸனை பார்த்து அவங்க ஒய்ஃப் வீல் சேரில் உட்கார்ந்து பார்த்து பயங்கரமாக ஓன்னு கதறி எழுதுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே இங்கேப்பா அந்த ஆட்டோக்கார தம்பி அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸை தூக்கி கொண்டு உள்ள சாய். ஃபெலிக்ஸ் இல்லைன்னா அதுக்கு வந்து இதுவாயிட்டாப்புல. அவருக்கு வந்து அது ரொம்ப கேஷுவல் ஆகி போச்சு. அவர் இப்போ என்ன பண்ணாப்புல, என்னங்க ஒரு போலீஸ்காரை விட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டு சாத்துறப்ப இடையில கையை வச்சு மறித்து அந்த போலீஸ்காரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறார் பொறுப்போட. அந்த அளவுக்கு அவருக்கும் வந்து அது வந்து ரொம்ப பழக்கமாகி போச்சு. ஆனால் ஏன் ஃபெலிக்ஸை மட்டும் பிடிச்சா? ஆனால் அவர் பேசுனதும் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. அந்த இஷ்யூவில் என்ன இருக்குது என்ன இல்லை, என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து பேசுனா பரவாயில்ல. இதுதான் நடந்தது, இப்படிலாம் பேசாதீங்கப்பா. அதான் நல்லாவே தெரியும். நார்மலான விஷயத்துக்கே கொஞ்சம் டீப்பாக போனால் நம்மளை நோட் பண்ணுவாங்க. இது ஓவரால் சைனா நியூயார்க் டைம்ஸ் வரையும் போயிடுச்சு. அப்பேற்பட்ட ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூவில் இஷ்டத்துக்கு நம்ம எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னு எப்படி 2000 பேர் உள்ளே போந்துட்டாங்க. இது வந்து முழுக்க இங்கே பாருங்கள், அவங்க ஆளுங்க தான் வந்து குழப்பம் பண்ணது. இதுக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தம் இருக்குது இருக்கலாம் அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஆளை தூக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட் ஆகுதுன்னா, அவர் மட்டும்தான் அப்படி பேசினா அப்படியே என்ன சார்? அவருக்கு முன்னாடி முன்னோடிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார். இதோட லீடு ஸ்டார் யாரு? அதாவது இந்த மாதிரி அட்டாக் பண்றது, அதாவது வதந்தி அப்படின்றதும் திமுகவை டைரக்டா வந்து அடிச்சு பேசுறது, அதுதான் வந்து அர்த்தம் வதந்தி அப்படின்னா. அப்படி திமுகவை டைரக்டா அடிச்சு பேசுறது உடனே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் மைண்டுக்கு வரும். அதாவது திமுகவை ஒரு யூடியூபரு போட்டு போலன்னு பொழக்கிறாயா, இருக்கிற எல்லாத்தையும் உரிச்சு காமிக்கிறாயா, இவனால ஒருவேளை திமுக சரிஞ்சா அதுக்கு முழு காரணம் இவனா கூட இருக்கலாம்யா அப்படின்னு பேசுறது யாரு? நம்ம ஃபெலிக்ஸோட பங்காளி வேற யாரு? சவுக்கண்ணு. இந்த சில்க்கு வேலையில நிறைய பார்ப்போம்ல அவர். ஆக்சுவலி உண்மையிலே அவர் பேசுறதை கேட்குறப்ப இதை எவனோ ஒருத்தர் பண்ணியிருப்பா இல்லையா? தப்பு பண்றவன் இருப்பான், தப்பு பண்ணாதவன் இருப்பான். எவனுக்கு சாதகமா இருக்கா அவன் யோசிப்பான், பேசாம இவனை கூப்பிட்டு ஐடியா கேட்டுருக்கலாம் போலேடா, நமக்கு ஏன்டா இதெல்லாம் தோணாம போச்சு. அடுத்த தடவை சம்பவம் பண்றப்ப அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவனோட ஆலோசனைப்படி சம்பவம் பண்ணுகிறா அப்படின்ற அளவுக்கு அண்ணே அவனும் பேசுவாப்புல சவுக்கண்ண. ஆனா ஏன் அவரை தொட மாட்டேன்ட்டாங்க? எதுக்கா? ஒருவேளை அவரை தொட்ட பெரிய இப்ப ஃபெலிக்ஸ் அப்படின்னு சாஃப்டா வந்துட்டாப்புல, கூப்பிட்டோன்னே வந்துட்டாப்புல, நீங்க இருங்க சார் வரேன் அப்படின்ட்டு. ஆனா சவுக்கு இந்த வேலையை பார்ப்பாரான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம்தான். சவுக்கு நேரத்துக்கு வந்து இதை வேற லெவல்ல அரசியல் பண்ணியிருப்பாப்புல. அவர் ஒரு கட்சியே ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி அவரை வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ரேட்டுக்கு கொண்டு போய் அவரே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா பேசாதீங்க அப்படின்னு சொன்னா பேசாம இருக்கிறது நல்லது. ஆனா அதையும் மீறி இது என்னோட உரிமை, நான் பேசாம வேற யார் பேசுவா? உரிமையில பேசலாம் சார், தப்பு இல்லை. அதே நேரத்தில் உண்மையும் பேசணும் இல்லையா? எது அதுக்கு தான் ஆணையம் வச்சிருக்காங்க, அதுக்கு தான் கேஸ் போட்டிருக்காங்க, நீதிமன்றம் அதுக்கு தான் இருக்குது. நாம நம்மளுடைய ஆதங்கத்தை கொட்டலாம், நம்மளுடைய யூகங்களை அங்கே போட்டு வைக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அவங்க அதுக்கு தான் பயப்படுறாங்க, வேற எதுவும் இல்லை. ஆனா கலவரத்தை கலப்பி விடுற மாதிரியே இங்க பல பேர் உட்காந்து பேசுறாங்க. அதாவது விஜய் பக்கம் நியாயம் இருக்கு, ஆமா விஜய் பக்கம் நியாயம் இருக்கு. யாரு இல்லைன்னா விஜயை காப்பாற்றணும், ஆமா காப்பாற்றணும். ஆனா விஜயை காப்பாற்றணுன்றதுக்காக எவனோ ஒருத்த மேல வீண்படி போடுற பத்தியலா, அதுவும் தப்பு தானே. அவன் அஃபெக்ட் ஆகாம இல்ல, உண்மையா தான் தூக்கி போட்டு எல்லாரும் சேர்ந்து மிதிப்பான். அது உண்மையா முதல்ல வரட்டும், என்ன ஏதுன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி இல்லாததையும் கொள்ளாதையும் சொல்லி நாம என்னென்னமோ இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி ஏதோ நம்ம டைம் டிராவல் பண்ணி அந்த ஒவ்வொரு இடத்துலயும் உட்கார்ந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் பேசுறது. அது வந்து அப்பட்டமான ஒரு, ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க சார், அவ்வளோ பெரிய ஒரு மாபுக்குள்ள போயிட்டு
எவ்வளவு பெரிய சம்பவக்காரனா இருந்தாலும் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது. அதாவது பொதுவா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணலாமே தவிர ஆயுதங்களை எடுத்து குத்தி இந்த கழுத்து துண்டை எடுத்து இறுக்கி அப்புறம் ஸ்ப்ரே அடிச்சு சிக்கிடுவாங்க, சின்ன பின்னமா போயிடுவாங்க. ஒன்றும் இல்லை, எவன் ஒட்டினதுன்னே தெரியாது. ஒரு போஸ்டர், அந்த போஸ்டர் இவன் தான் ஒட்டினாலும் கண்டுபிடிச்சு அவனை போயிட்டு கை வைக்கிறதுக்குள்ள ஆளு தொங்கிட்டான். எங்கேயோ ஒரு இடத்துல நடந்ததையே இப்படி உடனே கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு, ஏன்னா அங்கே இருந்து அந்த கூட்டத்துக்குள்ள மீடியாக்காரங்களை விடுங்க, ஒவ்வொருத்தரும் மொபைலை தூக்கி கையை இப்படி கொடி மாதிரி பிடிக்காம கடக்கவே கிடையாது. அவங்க கிட்டையெல்லாம் இல்லாதது நம்ம முடியும். அதாவது நம்ம கற்பனை திறனை, நம்மளோட அந்த கிரியேட்டிவ் புத்தியை காமிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு. ஆனால் அதுக்கு இந்த இடம் சரியில்லை, அதுக்காக தூக்கியிருக்காங்க. தூக்குனது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பெல்லாம் கிடையாது, தூக்குனது சரிதான். ஆனால் அவங்க தூக்குனது தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க தூக்குனது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணணும். அவங்க பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் எவிடன்ஸ் இருக்கணும். பேப்பரில் இருக்கிறத பேசலாம், பேப்பரில் இருக்கிறத கூட குறைச்சி பேசலாம். ஆனால் சிலபஸ்லேயே இல்லாதது கொண்டாந்து பேசுனீங்கன்னா எப்படி பேசாமல் இருப்பாங்க? ஏதாவது செய்யத்தான் செய்வாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கான ஆக்ஷன் தான் இது. மற்றபடி பேர்பட்ட விஷயத்தில் உள்ளே கூட்டி கொண்டு போய் அடிக்கிறதுக்கு, இதில் அடிக்கிறதுக்கு பண்ணுறதுக்குலாம் ஒரு வேலையும் கிடையாது. நல்லா தெரிஞ்சு இதில் அவங்க மிரட்டுறதுக்கு அவங்களும் அப்போ அவ்வளவு சாதாரணமாலாம் வந்து அடங்கி கிடக்கிற ஆள்லாம் கிடையாது. இப்போ இவரும் சரி, இப்போ மாரிதாஸ் ஏன் தூக்க மாட்டேன்றாங்கன்றது தெரியல. இல்லை, அது ஏன் அந்த பக்கமே போகமா? மாரிதாஸ் எல்லாம் பேசாத பேச்சா சவுக்கும் பெலிக்ஸும் பேசிட போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் நிறைய இருக்குது. சவுக்காவது அடிக்கடி மாற்றி மாற்றி பேசுவாப்புல. மாரிதாஸ் ஒரே ட்ரெயின் அப்படியே இங்கே இது வரைக்கும் நிற்கவே இல்லை. அந்த வண்டி எந்த இடத்துலையுமே நிற்கலை, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஏன் ஃபெலிக்ஸை ஈஸியாக அடிச்சு முடியலடா இருக்கடா.